பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னு பார்த்தோன்னா, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிறது. அதில் கோலியாத்துன்னு ஒரு பெலிஸ்தன் இருக்கிறான். அவன் பயங்கரமான ஜெய்ஜாண்டிக்கான ஆள், 6 முழம் 1 ஜான் அளவு, அவ்வளோ உயரமான மனிதனாக காணப்படுறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறான்னா, என்னோடு யுத்தம் பண்ணி என்னை கொண்டு ஏதாவது இந்த மாதிரி சாமர்த்தியசாலி உங்கள் இஸ்ரவேலரில் யாராவது இருந்தாங்கன்னா வாங்க, நம்ம யுத்தம் பண்ணுவோம். நீங்கள் எங்களை கொன்று இது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக வர்றோம். இல்லை, நாங்கள் உங்களை கொன்று உங்களை ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருந்து வேலைக்காரராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சவால் விடுறான். இவனுடைய சவாலை பார்த்து, இவனுடைய தோற்றத்தை பார்த்ததும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மிகவும் பயப்படுறாங்க, கலங்கிடுறாங்க. இப்படியே இவன் எத்தனை நாள் சொல்கிறான்னா, ஒரு 40 நாள் காலையிலையும் சாயந்தரமும் இப்படியே இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விட்டுட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஈசாயின்னு ஒரு மனுஷன் பெத்லகேமில் இருக்கிறான். அவனுக்கு 8 பிள்ளைங்க. அவங்களுடைய முதல் 3 பிள்ளைகளை ஈசாய் என்ன பண்ணுறான்னா யுத்தத்துக்கு அனுப்பியிருக்காரு. அந்த ஈசாயோட கடைசி பையன்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அப்போ ஈசாய் கூப்பிட்டு, நீ அண்ணனுங்க 3 பேரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ போய் அவங்களுக்கு இந்த ஆகாரங்களை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு தாவீது அனுப்புகிறாரு ஈசாய். தாவீது என்ன பண்ணுறாரு, நேராக யுத்த களத்துக்கு வராரு. கரெக்டாக வரும்போது யார் கோலியாத்து நின்று அப்படியே திருப்பி வீர வசனம் பேசுகிறாரு. என்னென்னு, யார் என்னை ஜெயிக்க முடியும், யாராலையும் முடியாது, நீங்கள் எங்களுக்கு அடிமை தான் அப்படின்னதும் இவருக்கு தாவீதுக்கு ஒரு பலம் இல்லை, நான் வர்றேன், நான் இது கோலியாத்தை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, தாவீது சொல்கிறான். அப்போ இந்த செய்தி அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு, நீ சின்ன பையன், நீ இதை ஆடு தான் மேய்க்கிறதுக்கு அப்பா உன்னை விட்டுருக்காரு, ஆட்டை விட்டுட்டு வந்தால் போய் ஆடு மேய்க்க போ அப்படின்னு விரட்டுறாங்க. ஆனால் இவன் ஒத்துக்கலை, நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. ராஜா தாவீதை என்ன பண்ண அனுமதிக்கிறாரு, யுத்தம் பண்ணுறதுக்கு. சரிப்பா போப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்க. தாவீது அவன் நல்ல போர் கவசம் எல்லாம் அணிஞ்சு போருக்கு ரெடியாக நிற்கிறான் கோலியாத்து. ஆனால் தாவீது எந்த விதமான போர் உடைகள் அணியலை. அவன் கொண்டு போனது வெறும் 5 கூழாங்கல், ஒரு கவனு, ஒரு தடி கொண்டுட்டு யார்கிட்ட போகிறான், கோலியாத்துக்கிட்ட போகிறான். கோலியாத்து இந்த தாவீதை பார்த்து அற்பமாக பார்க்குறான். ஒரு சின்ன பையன், இத்தினோண்டு பையன், என் கூட சண்டைக்கு போகிற வரியா அப்படின்ட்டு, நீ தடியோடு என்கிட்ட வரக்கு நான் என்ன நாயா அப்படின்னு ரொம்ப சீப்பாக பேசுகிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, சீப்பாக பேசிட்டு என்ன சொல்கிறான், நான் உன்னை கொன்று உன் உடம்பை காட்டு மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாவீது சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு தான் என்கிட்ட யுத்தத்துக்கு வர்ற, ஆனால் நான் அப்படி வரலப்பா, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்க கூழாங்கல்ல ஒன்று எடுக்கிறான், கவனில் சுழட்டி அடிக்கிறான். நேராக எங்கே போகுது, நம்ம கோலியாத்தோட நெத்தியில் போய் பட்டு அவன் முகம் குப்புற கீழே விழுந்துறான். அதே தாவீது போய் அவன் கழுத்தில் காலை வச்சு அந்த கோலியாத்தோட வாழையை உருவி அவனுடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு போகிறான். இந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது, ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த தாவீதுங்கிற சின்ன பையன்தான் இப்படி கோலியாத்தை வீழ்த்துனா கொன்னுட்டான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு, லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு அந்த ராஜா, அவரோடைய தாவீதை ராஜாவோடைய வைத்து முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவன் எப்படி இருந்தான், ஆடு மேய்ச்சிட்டு அற்பமாக சிறுவனாக தான் இருந்தான், யாரும் அவனை மதிக்கலை. இவன்லாம் போய் என்ன பண்ணிட போகிறான், கோலியாத்தான் அற்பமாக தான் நினச்சான். ஆனால் ஆண்டவர் அவனோட இருந்து அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார் நம்மளை அற்பமாக நினச்சாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு தொழில் துவங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை துவங்கி இருக்கலாம், என்னடா இவ்வளவு இதாக போகுதே அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய துவக்கம் எந்த அற்பமாக இருந்தாலும் சரி, இல்லை யார் நம்மளை அற்பமாக நினச்சாலும் அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால அந்த காரியத்தை செய்வீர்களானால், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வாழ்வீர்களானால், துவக்கம் அற்பமாக இருந்தாலும் தேவன் முடிவிலே நம்மளை மகிமையிலே கொண்டு சேர்த்து மகிமையாய் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.